சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசி பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது, யார் யார் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. தனுசு காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வரும் தர்ம ராசி, தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். தனுசை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க, உண்மையான உழைப்பாளிகள், தான தர்மத்துல ஈடுபாடு கொண்டவங்க, எதையுமே அதாவது வாழ்க்கைய இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு அதை நோக்கி வாழ்க்கைய வாழக்கூடியவங்க இவங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த தனுசு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா ஒரு உண்மை நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதுலையுமே ஒரு இறக்க சுபாவம் சார்ந்த விஷயங்கள், நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணுன்ற எண்ணங்கள் அதிகம் கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஸோ அதுல போன வருஷத்துக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குறிப்பா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்காரு. பொதுவா சுகஸ்தானத்துல சனி உட்காந்துட்டாவே நம்ம வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? கொஞ்ச நேரம் கூட உட்காரத்துக்கு டைம் இருக்காது. ஏதோ ஒரு அலைச்சல், ஒரு நிம்மதியா எந்த ஒரு கவலையும் இல்லாம, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம உட்காந்து ஹாயா வீட்டுல உட்காந்து ஒரு டிவி பார்க்கறது, படம் பார்க்கறது, இதுக்கெல்லாம் டைமே இருக்காது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு லைஃப் இருந்துட்டே இருக்கும். ஒண்ணு எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பீங்க, அல்லது வீட்டுல உட்காந்தாலும் வீட்டுல நிம்மதி இல்லாம உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்படிதான் ரெண்டுத்துல இதெல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? ஒண்ணு ரொம்ப பிஸியா இருப்பீங்க, இல்ல ஒண்ணுமே இல்லாம இயக்கத்தோட இருப்பீங்க. அதுதான் சனி கொடுப்பார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சனி உட்காந்துட்டாவே இப்படிதான் பண்ணுவார். எதுலையுமே ஒரு தடை, ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் கடந்த காலங்கள்ல ஏற்பட்டிருக்கும். முயற்சிகள் எவ்வளவுதான் நம்ம முட்டை கட்டி முன்னுக்கு வர ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு தடை அப்படின்றது இருந்துகிட்டே வந்திருக்கும். ரெண்டாவது உங்க பேச்சு சரி கிடையாது. என்ன அதாவது சனி வாக்காதிபதி, ஜனாதிபதி, அவர் செவ்வாயினுடைய பார்வையை வாங்கி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, பேச்சின் மூலமாக தான் குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும். வாக்குவாதங்கள், சண்டைகள், வீண் பேச்சு. அது மட்டும் இல்லாம செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அங்கீகாரம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காது. அதிர்ஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும், கஷ்டப்பட்டு ஓடினாலும் மற்றவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். ஸோ இத்தகைய அமைப்புகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்படுறது. ஸோ அந்த அமைப்புலாம் கடந்த காலங்களில் நீங்க பார்த்துருக்க முடியும் வாழ்க்கையில. ஏன்னா 10ஆம் இடம் பயங்கரமா கெட்டு போயிருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்பவுமே ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கோங்க, சனியும் செவ்வாயும் எங்க சேர்ந்து இருந்தாலும் சரி, எந்த பாவகத்தை இருவரும் சேர்ந்து பார்த்தாலும் சரி, அந்த பாவகமும் சரி, இவங்க சேர்ந்திருக்கிற இடமும் சரி கண்டிப்பாக கெடும். அது எந்த வீடா இருந்தாலும் சரி. லக்னத்திலே இருக்கும்போது ஜாதகர் கெட்டு போவார் தன் சுய முயற்சியால். 2ஆம் இடத்துல குடும்பம் கெட்டு போவோம், தனம் கெட்டு போவோம், வருமானம் இருக்காது. ஸோ இப்படியாக ஒரு ஒரு வீட்டுல இருக்கும்போது அந்த இடங்கள் பாதிக்கப்படும். அப்போ இப்போ இன்றைக்கு கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா தனுசு பாடத்துல பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாங்க, 4ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாங்க. ஸோ 4ல சனி, 10ல செவ்வாய். ஸோ அப்படி இருக்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் அதிகமா இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் அதிபதி 8ல மறையறதுனால வருமானம் கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருந்திருக்கும். சரி, 2வது பகுதி எப்படி இருக்கும்? 2வது பகுதி ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். வேலை இல்லாம இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க இப்ப முயற்சி பண்ணுங்க, வேலை கிடைக்கும். சரிங்களா? என்ன ஒண்ணு, கொஞ்சம் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் கொஞ்சம் குறைவான இடத்துல ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறேன். சனி பார்த்துட்டாவே நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் நம்ம கீழே டவுன்ஃபால் பண்ணிக்கணும். ரொம்ப ஹைஃபையா, ரொம்ப ஹை லெவல்ல யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம கீழே ஒரு அடிமட்டத்துல யோசிக்கிற மாதிரி யோசிக்கணும். ஒரு ஆவரேஜா ஒரு லைஃபை லீட் பண்ணி கொண்டு போறது, ஒரு சம்பளம் இருந்தா போதுன்ற மைண்ட் செட்ல நீங்க வேலையை தேடணும். ஒன்ஸ் ஒரு ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணா அதன் பிறகு மெல்ல மெல்ல இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அப்புறம் ஃபியூச்சர்ல. ஆனா இப்போதைக்கு சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கனால இது போன்ற அமைப்புல நீங்க வேலையை அமைச்சுக்கணும். 2வது லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வருவார். இந்த மாதிரி 2வது பகுதியில 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் அமர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம் ஒரு வாழ்க்கையில. சரிங்களா? அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாரு, வருமானத்தை அள்ளி கொடுப்பாரு. திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், புத்தர் பாக்கி சார்ந்த விஷயம் யாருக்கு இன்னும் கிடைக்காம இருக்கோ தற்போது கிடைக்கும். அதே போல நல்லதொரு வருமானம், நல்லதொரு பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றது, ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில
ஏற்படுறது, காதல் வாழ்க்கை திருமணத்துல போய் முடியறது, ஆசைகள் நிறைவேறது, ரொம்ப நாளா உங்க மனசுல இருந்த இயக்கங்கள் தற்போது நிஜமாகும். ஸோ கவலைகள் குறையும், சரிங்களா? செலவுகள் குறையும், உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உயரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 நபர்களால ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அது யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய பிள்ளைகள் சார்ந்த வழியில, அதாவது இந்த மாத்தி 2வது பகுதியில செவ்வாய் நல்ல ஒரு நிலைமைக்கு வரதுனால உன்னோட பிள்ளைகள், குழந்தைகள் அல்லது உடன் பிறந்த ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள், இளைய சகோதர சகோதரிகள் வழியில நல்லதொரு ஆதாயங்கள், நல்லதொரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பொருளாதார உதவிகள் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூலமாக ஏதாச்சும் நல்ல காரியம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது, குரு பகவான் நல்லா இருக்க, சரிங்களா? அப்போ ஒரு ராசிநாதன் நன்றாக இருக்கும்போது இந்த காலகட்டத்துல எந்த ஒரு முடிவையும் உங்களோட மனசு என்ன சொல்றதோ அதை கேளுங்க, சரிங்களா? மனசு சொல்றபடி நீங்க கேட்டினா கண்டிப்பா ஜெயிக்க முடியும், சரிங்களா? அதாவது உங்களை நீங்க நம்புங்க, மற்றவங்களை நம்புறீங்களோ நம்பலையோ, உங்களை நீங்க நம்பி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த காரியத்தினால வெற்றி பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.